ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். பிஜேபியில இருக்கிறவங்களே அவருக்காக ரசிகர் மன்றம் உருவாக்குறாங்க, போர்டு வைக்கிறாங்க. இதை எப்படி திரு அண்ணாமலை அக்செப்ட் பண்றாரு? ஏன்னா அவரே பிஜேபிக்காக தான் உழைக்கிறாரு. அக்செப்ட் பண்ணலையே, அவருக்கு இன்னைக்கு ரசிகர் மன்றம் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் தடுத்து இருக்கணும்ல. இன்னாரா அந்த மாதிரி ஒரு செய்தி அதெல்லாம் நடக்க கூடாது, இனி அப்படி செய்யாதீங்கன்னு குறைஞ்சபட்சம் அவருடைய எக்ஸ் தளத்திலேயாவது போட்டிருக்கணும்ல. தனக்காக ஆர்மியா உருவாக்குவதையும் தனக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பதையும் திரு அண்ணாமலை அமைதி காத்து இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தனக்கு ஒரு பலம் இருக்கு, தனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்காருன்னு சொல்றாங்க. அது எல்லாருமே பண்ணணும். அரசியல்வாதியா வந்துட்டாவே தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அது இருக்கதான் செய்யும். அண்ணாமலை அவர்களும் நயனார் அண்ணா அவர்களும் ரெண்டு பேரும் அவங்க ஷேர் பண்ற ரிலேஷன்ஷிப், ஃபாதர் சன் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நீங்க நடுவில் என்னன்னா வார்த்தையே நல்லா இருக்கு, ஆனா பார்க்கும்போது செயல் வடிவுல அது ஒன்னா இல்லையே. டிடிவி எடப்பாடியை முதல்வரே ஆக்க கூடாதுன்றாரு அவரு. அவர் துரோகின்றாரு, அவர் முதல்வர் வேட்பாளர் வந்து தூக்குங்கன்றாரு. அவரை போய் அண்ணாமலை பாத்துட்டு வர்றாருன்னா இது எப்படி சார்? அமைதியா இருங்க. இல்ல சார் எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நடுவுல பூந்து சார்ட் அவுட் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னும் பஞ்சாயத்து பண்ணி டெல்லி இன்னும் தள்ளி வைக்கிற மாதிரி ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க? எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறது தான் எங்களுக்கு அந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க டெல்லி. அதை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம். அந்த ப்ராசஸ்ல எல்லாரும் நம்ம ஒன்னாகி நம்ம ஜெயிக்கணுன்றது தான் எண்ணம். புரியுதுங்களா? நீங்க அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மவுத் பீஸ் கிடையாது. நாங்க அவருடைய உள்ள கடக்கை என்னன்றது எனக்கு சொல்றது கேளுங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியும். ஒரு மாநிலத்துக்கு போறாரு, ஒரு ஊருக்கு போறாருன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவரு இங்கேயும் வேலையை இங்கேயும் வேலையை முடிக்கலையே சார். அதெல்லாம் முடிச்சுட்டா உங்களுக்கு தெரியாது. இபிஎஸ் அவர்களை பார்த்து எப்படியோ ஒன்னு சேர்ந்துட்டீங்க. அமித்ஷா அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? அதனால இல்ல, எனக்கு அமித்ஷாவை பத்தி தெரியும். பல ஊர்ல பல வேலைகளை பண்ணவர். தமிழ்நாட்டுல வந்து ஆனா அவர் நினைக்கிறது நடக்கும். கவலைப்படாது. தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டேன். டெய்லி தலைகுனிய வைக்கிறீங்க. என்ன விட மாட்டேன்? எல்லாத்தையும் தலைகுனியதா தமிழ்நாட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. 0 மார்க் ஸ்டாலினுக்கு. இதுல என்ன தலைகுனிய விட மாட்டேன்? மோடிக்கு 100க்கு 100 சார். என்ன சார்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அமர் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமா, அப்பப்போ எஸ்பிபி இல்லாத குறைய நீங்க வந்து பூர்த்தி பண்ணிடுறீங்க. எப்படி? அதான் இப்ப ஜாலியா ஒரு சிங்கிங் போச்சே, வணக்கம் அந்த மாதிரி. சூப்பர். ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு நினைக்கிறேன் இல்லையா? மாநில செயலாளரா இருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஒரு பிரிவின் தலைவரா இருந்து இன்னைக்கு பேரண்ட் பாடியில வந்திருக்கீங்க. கரெக்ட்? ஆமா ஆமா ஆமா. நீங்க மட்டும் தான் ப்ரமோஷன் போல தெரியுதே. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் ப்ரமோஷன் இருக்கு. பழைய தலைவர் எப்படி இருக்காரு? முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவரை பத்தி உங்ககிட்ட கேட்டாதான் நிறைய உண்மைகள் வரும். இன்னைக்கு ஏதோ செய்திகள் பரவிட்டு இருக்கு, ஆளாளுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. எனக்குமே அண்ணன் பழக்கம் தான். அண்ணனுக்கு போன் அடிச்சு கூட கேட்கலாம், என்னன்னா உங்களை சந்திக்கலாமா, வரலாமா, ஒரு பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம். பட் உங்ககிட்ட கேட்டா கரெக்டா தெரியும். ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணாமலையின் வலதுகரம் அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்றதுதான் பலருக்கு பரிச்சயம். என்ன, எப்படி இருக்காரு திரு அண்ணாமலை? நல்லா இருக்காரு, அருமையா இருக்காரு, சிறப்பா இருக்காரு. அவரோட வேலைகளை அவர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. கட்சி கொடுக்கக்கூடிய வேலைகளை இன்னும் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கேன் கட்சி. ஆனா அவருக்கு ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ எதுவுமே கொடுக்காம இருக்கே ஒரு 4 மாசமா. இல்ல, அவருக்கு மட்டும் கிடையாது, இல்ல இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்ப தேசியத்துக்கு கொண்டு போகணும். பட் எல்லாருக்குமே அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லைங்களா? நார்மலா இப்ப டெல்லியில நேஷனல் பிரசிடென்ட் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல, எலெக்ட் ஆகல. எலெக்ட் ஆகாத பட்சத்தில் என்ன பொறுப்பு இப்போ கொடுக்க முடியும்? ஸோ பார்ட்டி ஒர்க்கு தானே பார்க்க முடியும், யாராக இருந்தாலும் அவ்வளோதானே. இப்போ அங்கே நேஷனல் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண அப்புறமா திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் ஒரு தேசிய ஃப்ரேம் ஒர்க்கில் அண்ணாமலை அவர்களை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? தேசிய அரசியலுக்கு போகிறாரு அண்ணாமலை, அதுதானே அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க. அமித்ஷா அவர்கள் அதுதானே அப்படிதான் சொன்னார். ஆமாம், அப்புறம் அவ்வளோதான். ஆனா இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல சில வேலைகளை அவரா தனித்துவமா செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்களே. தனித்துவமா எதுவுமே பண்ணலையே, என்ன பண்றாரு தனித்துவமா?
பிஜேபியை ஒட்டி அவர் செய்யக்கூடிய அரசியலா, ஆனா அவருக்கான அரசியலா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. பாஸ் நீங்கள் எல்லாமே இன்னைக்கு என்ன ரூம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டேக் லைனை போட்டுட்டு ஒரு டைட்டிலில் வந்து இன்னைக்கு சேட்டலைட் சேனல்ஸே வச்சுக்கிறாங்க. அதை வச்சா இன்னைக்கு போகுது. இன்னைக்கு 2 பேருக்கு மவுஸுங்க தமிழ்நாட்டில், அண்ணாமலை அண்ணனுக்கும் விஜய்க்கும். இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் வேர்ல்டில் ஜென்ஜி கிட்ஸ் கிட்ட வந்து மவுஸ் இருக்கும் என்றைக்குமே. அதனால் வந்து போயிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் அதை விட்டுட்டு என்றைக்குமேங்க அவர் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இந்த பிஜேபி கட்சிக்காக, பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடிக்காக தன்னுடைய உயர்ந்த பதவியை வந்து ராஜினாமா செய்து வந்தவர். அப்புறம் தனக்காக தனியாக என்ன இருக்கு? கட்சிக்காக தானே வந்தாரு. இல்ல தான் தான் அடையாளம்னு இன்னைக்கு அவர் வந்து ஒரு நாளும் அவர் நினைச்சது கிடையாது. அவர் தான் ஒரு அடையாளம் நினைச்சிருந்தாருன்னா எங்களை போன்றவர்கள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர் மட்டுமே செல்ஃப் சென்ட்ரிக்கா இருந்திருப்பாரே தவிர அமரையோ இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல ஒருத்தருக்கு யாரையும் டெவலப் பண்ணி விட்டு இருக்க மாட்டார். நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட இருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரே தவிர நீ போய் ப்ரெஸ் மீட்டை கொடு, நீ போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்க, நீ போய் இது பண்ணு, நீ போய் அந்த போட்டியை நடத்து, மோடி கபடி லீக் நடத்து, நீ போய் மோடிஜி கிட்ட போய் பேசு, அமித்ஷா கிட்ட போய் பேசு, ஏன் அனுப்ப போறார்? அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 செகண்ட் ஆர் தேர்ட் கிரேட் பொலிட்டிஷியன் கிடையாது திரு அண்ணாமலை அவர்கள். இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கிரேட். பாஜகவுக்காக உழைக்கிறாரா அண்ணாமலை உண்மையிலே? ஆமா, பாஜகவுக்காக உழைக்கிறார். ஆமா, இல்ல அவர் பேரை சொல்லி ரசிகர் மன்றம் எல்லாம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல இந்த பக்கநாடுன்ற ஒரு ஏரியாவுல கூட தான் நாளைக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணுவாங்க. இல்லங்க, இது வந்து பிஜேபியில இருக்கிறவங்களே அவருக்காக ரசிகர் மன்றம் உருவாக்குறாங்க, போர்டு வைக்கிறாங்க. இதை எப்படி திரு அண்ணாமலை அக்செப்ட் பண்றாரு? ஏன்னா அவரே பிஜேபிக்காக தான் உழைக்கிறாரு. அக்செப்ட் பண்ணலையே. அவருக்கு என்னைக்கு ரசிகர் மன்றம் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் தடுத்து இருக்கணும்ல. இன்னாரா அந்த மாதிரி ஒரு செய்தி அதெல்லாம் நடக்க கூடாது, இனி அப்படி செய்யாதீங்கன்னு குறைஞ்சபட்சம் அவருடைய எக்ஸ் தளத்திலேயாவது போட்டிருக்கணும். நீங்க எப்பவுமே ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. இல்லங்க, அவர் பிஜேபிக்காக உழைக்கிறவர், அவருக்காக இல்ல. கரெக்டா? இந்த கட்சியில ஃபேன் அசோசியேஷன் ஒருத்தர் வைக்கணும்னு நீங்க நினைச்சா அது வந்து ஒன்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக வைக்கலாம், இல்ல நான் வந்து வாஜ்பாய் கட்சிக்காக வைக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு வைக்கிறாங்களே. இல்லங்க, அதான் சொல்றேன். அவர் விரும்புறது கிடையாது. அவர் விரும்பலன்னா சொல்லணும். நான் சொல்றேன் இப்போ நீங்க எடுத்துக்கங்க. இல்லங்க, அண்ணாமலை சுற்றியான பல பேஜஸ், அண்ணாமலை ஆர்மி, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை தான் ஃபியூச்சர், தமிழக அரசியலில் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை, இந்த டாக் எல்லாம் நிறைய போகுது. இதெல்லாம் ரசிக்கிறாரா அண்ணாமலை? திரு மாதேஷ் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நாங்க டெய்லி பேசிக்கிறோமா? நானும் அண்ணாமலை அவர்கள் டெய்லி பேசிப்போமா? சரி, இப்ப நான் ஒரு கருத்து ஒண்ணு இங்க சொல்லிட்டு போயிட்டா ஈவினிங் அவரோட பேசணுமா? அவருக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா உடனே என்ன சொல்லுவார்? பிரதர் நீங்க ஏன் இது பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா யாரா இருந்தாலும் கேட்பாங்க இல்லையா? அப்ப நான் என்னுடைய கருத்து நான் சொல்றேன்னு வச்சுக்கிங்களேன், அது அவருக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடுக்கு ரசிகர் மன்றம் தேவையில்லை. இன்னைக்கு தமிழ்நாடுக்கு தேவை வளர்ச்சி. தமிழ்நாடுக்கு தேவை ஒரு சரியான சுகாதாரம் தேவைங்க. வேலை வாய்ப்பு வேணும். அதுதான் இன்னைக்கு வேணும். ரசிகர் மன்றம்லாம் போதும். அதை வச்சு என்ன பண்ண போறோம்? ஆரம்பிச்சிருக்காங்களே, ஏதோ சும்மா பண்ணுவாங்க. இந்த தொலைநோக்கு திட்டம் திரு அண்ணாமலைக்கு இருக்கா? இந்த எண்ணப்பாடு இருக்கா? இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல பக்க நாட்டுல இந்த மாதிரி ஒரு போர்டு வைக்கிறாங்க, அவருக்காக ரசிகர் மன்றம் தொடங்குறாங்க. இந்நேரம் அண்ணாமலை அவர்கள் அதை செய்யாதீங்க, இங்கு ரசிகர் மன்றம் தேவையில்லை, இங்கு மாற்ற வேண்டியது நிறைய இருக்குன்னு திரு அண்ணாமலை ஒரே வரியில, ஒரு 2 வரியில போட்டுக்கலாம். தெரியற மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு சொல்லிட்டாரு, அது போதும். உங்களுக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அங்க கம்யூனிகேட், இதனாலதாங்க பல செய்திகள் உலாவுங்க. கம்யூனிகேட் போயாச்சு. இல்ல பல செய்திகள் உலவுறதுக்கு காரணமே அண்ணாமலையாவே இருக்க. இப்படி வச்சுப்போமா, ஒரு அரசாங்கம், உதயநிதி ஒரு நடிகர், அவருக்கு ரசிகர் மன்ற தலைவரா யார் இருக்காங்க சொல்லுங்க? ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு. இது ஒரு நாள் மாதேஷ் கேள்வி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் ஆயிட்டாரு. இன்னைக்கு ரசிகர் மன்ற தலைவர் அவர் தானே. சரி, இருந்துட்டு போடு. இப்ப அவர் நடிக்கிறதே இல்லையே. நடிக்கிறாரு, நடிக்கல. சரி, இருக்கிறாரா இல்லையா? நான் அதான் கேட்கறேன். ஏன் அதை நீங்க கேள்வி கேட்கல? ஒரு நாள் நம்ம கிட்டத்தட்ட 100 நிகழ்ச்சி 100 இன்டர்வியூ கொடுத்துருப்போமா மாதேஷ் உங்களோட? நான் ஒரு நாள் நீங்க அதை கேட்கலையே. நான் சொல்லும் பொழுது இப்ப கடந்து போயிடுவீங்க. அது ஒப்பிடு, இது கூட ஒப்பிடு நீங்க அங்கதான் இருப்பீங்க. அதான் பாருங்களேன், நான் திமுக கிட்ட தான் போக முடியும், வேற எங்க போக முடியும்? இப்ப எனக்கு நான் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன்ல, யாருக்கிட்ட நான் பேசும் பொழுதுமே ஒரு திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட பேசுற ஃபீலிங் எனக்கு வரவே வராது. ஆனா மாதேஷ் கிட்ட பேசும் பொழுது மட்டும் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட பேசுற ஒரு ஃபீல் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒன்றும் தவறா எதுவும் சொல்லலைங்க. எந்த கொள்கையும் நம்ம பரப்பலைங்க. அதாவது ஒரு விஷயத்தை, நடக்கக்கூடிய நிகழ்வை நான் கேள்வியா வைக்கிறேன், அவ்வளவுதான். அண்ணாமலை அவர்கள்
இருந்த அந்த பதவி மிக உயர்ந்த பதவி, டெக்கரேட்டட் போலீஸ் ஆஃபீஸர். கரெக்டா? சரி. அவ்வளோ பெரிய ஒரு பதவியை இந்த பிரதமர் நம்ம பிரதமருக்காகவும் கட்சிக்காகவும் தானே விட்டுட்டு வந்தாரு. தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காரு தானே கட்சிக்காக. அவர் ஏன் வேற சிந்தனை எடுக்க போறாருன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்ல. ஆனா தன்னை புகழ் பாடுவதையும் தனக்காக ஆர்மியா உருவாக்குவதையும் தனக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பதையும் திரு அண்ணாமலை அமைதி காத்து இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தனக்கு ஒரு பலம் இருக்கு, தனக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்காருன்னு சொல்றாங்க. அது எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே அது பண்ணுவாங்க. அரசியல் கட்சி அரசியல்வாதியா வந்துட்டாவே தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அது இருக்கதான் செய்யும். பிஜேபியில இல்லையே தனக்குன்னு ஒரு லாபி. எல்லா இடத்துல நீங்க பிஜேபி தமிழ்நாடு மட்டும் பாக்குறீங்க. நீங்க ஆந்திரா போய் பாருங்க, தெலங்கானா போய் பாருங்க, பண்டி சஞ்சய் ஜிக்கு என்ன இருக்குன்னு போய் பாருங்க, கிஷான் ரெட்டி ஜிக்கு என்ன இருக்குன்னு போய் பாருங்க. அங்கங்க ஒரு ஃபேன் பேங்க் இருக்கும், அங்கங்க அப்படிதானங்க. ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு லீடர் மேல எப்படிங்க இல்ல இது பிஜேபிக்கு பலன் பிஜேபிக்கு பலன் அளிக்க கூடியதா? இது எங்க பலன் அளிக்கும்? அவங்க எங்க போறாங்க? அண்ணாமலைக்கான பலமா தான் அவர் பாக்குறாருங்க. அண்ணாமலை எங்க இருக்கிறாரு? அண்ணாமலை இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும் பிரசன்ட் ஆகல. பழைய அண்ணாமலையாவா இருக்காரு? பழைய அண்ணாமலையா தான் இருக்காரு. எங்க பிரசன்ட் ஆகல? செலக்டடா தானே. கோர் கமிட்டி மீட்டிங் அவர் பிரசன்ட் ஆகாத ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் சொல்லுங்க. மேல ஒரு உயர்மட்ட குழு கூட்டம் ஒண்ணு நடந்தது இல்ல அமித்ஷா தலைமையில, அதுக்கே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல டெல்லியில. சொல்லியாச்சுல 25 கல்யாணம் இருந்தது. அது அமித்ஷா ஜி கிட்டே அதை விட இதுதானுங்க இம்பார்ட்டன்ட். 25 கல்யாணம் இம்பார்ட்டன்ட் தான். நீங்க புரிஞ்சுங்க. மாநில தலைவர் போயிருக்காரு இல்லங்க, அமித்ஷா தலைமையில நடக்குது, ஜேபி நட்டா தலைமையில நடக்குது, எல்லா தலைவர்களும் அங்க பிரசன்ட். நான் இல்லன்னு சொல்லல, இவரை விட சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் பிரசன்ட்ங்க. நான் இல்லன்னு சொல்லல. திரு அமித்ஷா ஜி அவர் தலைமையில நடக்குது. இவருக்கு நான் கேட்டேன், நான் அண்ணாமலை அண்ணா நான் கேட்டேன், நீங்கள் ஏன் போல நீங்கள் அப்படின்னு கேட்டால், பிரதர் எனக்கு நைட் 12 மணிக்கு தான் தெரியும் அமித்ஷாஜி அவர்கள் அது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ட்டு. அது முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், நான் கிளியராக சொல்லியாச்சு பிரதர் அப்படின்ற முடிஞ்சு போச்சு. அது அமித்ஷாஜிக்கும் அவருக்கும் இருக்குது. நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? அதில் வருத்தம் இல்லை. அப்புறம் என்ன? ஏதோ ஒரு புறக்கணிப்பை அண்ணாமலையே செய்கிறாரா? இல்ல அண்ணாமலையை சுற்றி வேற ஏதோ நடந்ததா? இப்போ ஒரு கோர் கமிட்டி மீட்டிங் நடந்தது. ஆமா, அதுக்கும் 12 மணிக்கு வராரு. ஈசிஆர்ல 12 மணிக்கு வராரு. செஷன் 12 மணிக்கு காலையில வரைக்கும் அவரை பற்றியான செய்திகள், அவர் வரல, அவருக்கு டைபாய்டு இருக்கு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால வரலன்ற செய்தி பரவுது, பிரேக்கிங் வருது. அது மாதேஷ் வந்து சொன்னது. எங்களுக்கு தெரியும் அவர் வராரு செஷனுக்கு, அவரோட செஷன் இருக்கு. அது எப்படி அவர் வரலன்னு நீங்க சொல்லுவீங்க? பிஎல் சந்தோஷ் அவர்கள் அவரை போய் பார்த்துட்டு நலம் விசாரிச்சு அவர் கையோட அழைச்சிட்டு வந்ததாதான். எப்படி பிஎல் சந்தோஷ் காலைல 8 மணிக்கு வராரு, இவர் 11:30 மணிக்கு வராரு, கையோட எப்படி அழைச்சிட்டு வர முடியும்? அவரை போயிட்டு அங்க பார்த்தாரா இல்லையா வீட்டுல? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு. கையோட அழைச்சிட்டு வந்தாரா? இல்ல, அவரை போய் பார்த்தாரா இல்லையா? சந்தோஷ் ஜி கிட்ட கேட்கணும், இல்லனா வந்து அண்ணாமலை ஜி கிட்ட கேட்கணும். ஏன் கிட்ட கேக்குறீங்க? யார் பார்த்தாங்க? விசாரித்த வரையில் அங்க வந்து திரு பிஎல்எஸ் வந்து பாத்துருக்காரு, போய் பாத்துருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதே. யார் வீட்டுல யாரு போய் பாக்குறான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னங்க உங்க முன்னாள் தலைவர் எந்த தலைவரா இருக்கட்டுங்க, இப்ப நயினார் அண்ணா இருக்கிறார், நயினார் அண்ணா யார் யார் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. அண்ணாமலையை சுற்றி புதிய அரசியல் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு சார், அதுதான் சார் விவாதம். அது மாதேஷ் தான் நடத்துறாரு, நான் நடத்துறேன். வேற யாரும் நான் நடத்தல. வேற எந்த புதிய அரசியலும் இங்க நடக்கல. ஒரே அரசியல் தான், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும், இதுதான் ஒரே அரசியல். இதை தாண்டி வேற அரசியலே கிடையாது சார். வதந்தியை கிளப்பாதீங்க, இல்லைன்னா நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன் அப்படின்ற விவாதத்தை எல்லாம் சொல்றாரு திரு அண்ணாமலை, பேசிட்டு போறாரு சார். ஆனா ஒரே வார்த்தை என்ன சொல்லணும்? நான் பிஜேபியில தான் இருக்கேன், பிஜேபியில தான் இருப்பேன் அப்படின்னு ஏன் அவரால சொல்ல முடியல? நான் சொல்றேன், அவர் பிஜேபியில தான் இருக்காரு, பிஜேபியில தான் இருப்பாரு சொல்லிட்டா இது முடிஞ்சிரும்ல சார். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாளா விவாதம் நீங்க தான் சொன்னீங்க, என்ன ரைட் ஹேண்ட்னீங்க, லெஃப்ட் ஹேண்ட்னீங்க, அப்புறம் என்ன? இப்ப நான் சொல்றேன், எடுத்துக்கங்க. அவர் பிஜேபியில தான் கண்டினியூ பண்ணுவாரா? ஆமா. என்ன இப்ப உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஏங்க, நயனார் நாகேந்திரன் அண்ணாவுடைய யாத்திரையை யார் அனௌன்ஸ் பண்ணது? கட்சியில அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அனௌன்ஸ் பண்றாங்க. எங்களுக்கு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு நடக்க போது சுற்றுப்பயணம் போக போறாருன்ட்டு. அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு நெரேட்டிவ் பில்டிங் எப்படி இருக்குன்னு அவர் தான் நீங்க சொல்றாரு. நீங்க இது எது சொல்லணும்? இப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும், நான் திருப்பி இன்னொரு வாட்டி நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, அண்ணாமலை அவர்களும் நயனார் அண்ணா அவர்களும் 2 பேரும் அவங்க ஷேர் பண்ற ரிலேஷன்ஷிப், ஃபாதர் சன் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ஷேர் பண்றாங்க. நீங்க நடுவுல என்னன்னா வார்த்தையா நல்லா இருக்கு, ஆனா பார்க்கும்போது செயல் வடிவுல அது ஒண்ணா இல்லையே. ஒரே இடத்துல 2 பேரையும் அதிகமா பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க திரு அண்ணாமலை அவர்கள்னு விசாரிக்கிறாரு நிறைய இடத்துல. நானே வீடியோக்கள்ல பாக்குறேன், எப்படி இருக்கீங்க திரு அண்ணாமலைன்னு கேக்குறாரு ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர், ஒரு முன்னாள் மாநில தலைவர். என்ன பார்க்கும்போது கூட கேட்பாரு, எப்படி இருக்கீங்க? புதுசா இருக்குங்க, இது புதுசா இருக்கு. தினந்தோறும் பாக்குற மாதிரி
ஒரு குடும்பமே ஆட்சி நடத்தும் பொழுது ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இங்க அப்படி கிடையாது. அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, இவர் திருநெல்வேலி, சென்னைக்கு வர்றது கம்மியாயிடுச்சு, அதனால பாக்குறது இல்ல. வேற ஒண்ணும் இல்லையே. கடைசியா அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து நீக்கப்பட்ட பிறகாக அவருடைய பிஜேபி அலுவலகத்துக்கு வர்றத நான் வந்து விரல் விட்டு எண்ணிரலாம். நான் எண்ணிர முடியும் என்னால. என்னங்க யாரு வேண்டாம்னா இப்ப நான் அதை வேண்டாம்னு சொன்னேன்னா என்னங்க யாரு வேண்டாம் இப்ப சார்? அவருடைய டெய்லி அலுவலகத்துக்கு வரதா ரூலா? கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன். டெய்லி அலுவலகத்துக்கு வரதா ரூலா? வந்திருந்தாங்க நிறைய தலைவர்கள். அவர் பிரசிடென்டா இருக்கும்போது வருவாங்க. இப்ப தமிழிசை டெய்லி வராங்களா? எல்லா தலைவர்களும் குழுமி இருக்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலை நான் கேக்குறேன், தமிழிசை டெய்லி வராங்க இல்ல? அண்ணாமலை அவர்கள் ஹெச் ராஜா நான் சொல்லிடுறேன் சார், எல்லா இடங்கள்லயும் எல்லா தலைவர்களும் குழுமி இருக்கும்போது அண்ணாமலை மட்டும் அவங்களுக்கு ஒர்க் இருக்குங்க. அந்த ஒர்க் பார்க்க வேண்டாமா? கட்சி ரீதியான வேலையா இருந்தாலும் பார்க்கணும்ல. அவங்கவுங்க இடத்துல அவங்க போவாங்கல்ல டெய்லி. எங்க ஒரு ஒர்க் இன்னுமே இதாகல, அசைன் ஆகல. டைம் இப்ப கோர் கமிட்டி மீட்டிங்ல கூட எங்களுக்கு கொடுத்த அறிவுறுத்தல எல்லாம் இது எதுக்கு நீங்க வந்து கட்சி ஆபீஸ்லயே சுத்திட்டு இருக்கீங்க, போய் அவங்கவுங்க தொகுதிகளில் வேலை பாருங்க, என்ன கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்க, இதுதான் சந்தோஷ் எங்களை சொன்னார். ஸோ அதனால இங்க வரல, உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா இப்படி பக்கத்துல சேனல் வச்சிருக்கிறீங்க, டக்குன்னு போய் மைக்க நீட்டிடுவீங்க. அது என்ன பண்ண முடியும்? அது வெறும் கண்டென்ட்டா இல்ல உண்மையானதே தெரிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நாள்ல தான். வேற என்ன பாஸ்? கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும்ன்றாங்க. தெரிஞ்சுக்கங்க யார் வேண்டான்னு. யார் வேண்டாம்? இப்ப யாராவது வேண்டான்னு சொன்னாங்க இல்ல சார், அவர்கிட்ட ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது, அவருக்குள்ள ஒரு மனப்புழுக்கம் இருக்கு, அவருக்குள்ள ஒரு ஒரு குழப்பம் இருக்குது, ஏதோ ஒரு இரட்டை மனநிலை இருக்கு அண்ணாமலை கிட்ட. அந்த பதவியில இருந்து வெளியேறிய பிறகாக அவர் ஒரு முழு மனதோடு ஒர்க் பண்ணல அப்படின்றாங்க பிஜேபி காரியகர்த்தாவா. சொன்னது யாரு? அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தான் நான் சுத்தி இருக்கேன். சொல்லுங்க யார் சொன்னது? சொன்னவங்க யார் சொல்லுங்க. இப்ப எனக்கு நீங்க சொல்லி ஆகணும் மாதேஷ், யார் சொன்னாங்க? பிஜேபியினுடைய கேடர்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது சொல்றாங்க. உண்மையாவே அவருக்கு மன வருத்தம். யார் அந்த கேடர்? யாரு? நீங்க எப்படி அண்ணாமலை அவர்களுடைய பழகுனவங்களா? அவர் தான் தலைவரா, அவர் தான் ஒரு பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைச்சவங்க அவங்க சொல்றாங்க. நான் அவர் சொன்னதை செயல்படுத்தியவன். நான் உங்ககிட்ட சொல்றேன், அவர் அது போன்ற மனிதர் கிடையாது. இந்த ஷார்ட் டேர்ம்ல நடக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷனோ இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு தயங்கி வீட்டில் உட்காரக்கூடிய ஆள் கிடையாது அவர். இல்லை, அவர்கிட்டயே சில கேள்விகள் கேட்கும்போது, அண்ணா நான் யாருக்கும் வேலை செய்யலைண்ணா, இப்போ இதெல்லாம் இப்போ நான் பேச மாட்டேன்னா நேரம் வரும்போது பேசுறேன் அப்படின்லாம் கடந்துட்டு போறாரு. அப்படி கடந்துட்டு போனவரா கடந்த காலங்களா? எப்பயும் அவருக்கு இல்லை, அப்படி கடந்துட்டு போனவர் இல்லை அவர். இப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் கிடையாதுங்க. அவருக்கு எது ஆன்சர் பண்ணணும், எது ஆன்சர் பண்ண, நான் யாருக்கும் வேலை செய்யல அப்படின்றத ஏன் சொல்றாரு? அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? அது வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன? அப்பா அவருக்கு வேலை கொடுக்கல இன்னும். ஐயே என்ன நீங்க மாதேஷ் சும்மா 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 அங்கேயே போயிட்டு இருக்கீங்க. என்ன வேலை என்ன வேலை கொடுக்கறது சொல்லுங்க? ஒரு லீடருங்க அவரு. என்ன வேலை? என்ன யார் கொடுக்கறது வேலை? புரியல எனக்கு. ஒரு லீடர், அரசியல் ஏங்க, ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு யார் வேலை கொடுக்கணும்? பொறுப்பு தான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. பொறுப்பு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணும் நீங்க என்ன வேலை செய்யணும்ட்டு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க பேச்சுக்கு இருக்கு அப்படின்னா, அமெரிக்க மாநில சில இடங்கள்ல அப்பா பிள்ளை ரிலேஷன்ஷிப்பே மோதலா இருக்கு. அரசியல்லே கூட நம்ம பாக்குறோம். மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் கூட ஒரு சண்டையில இருக்குது, நல்லா வெளிப்படையாவே வந்துருச்சு அது. இப்போ சரி ஓகே, சரிங்களா? இப்படி வருவோம். இது இப்ப புதுசா நீங்க சொல்ற இந்த உறவு அப்பா பிள்ளை, இந்த அப்பா பிள்ளைக்குள்ள ஏதோ ஒரு முரண் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, நயினார் ஒரு பாதையிலும் அண்ணாமலை ஒரு பாதையிலும் போயிட்டு இருக்காங்க. அவர் திருநெல்வேலியில போயிட்டு இருக்காரு, இவர் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்காரு. வேற ஒன்னும் நடக்கல, பாதையிலும் போல. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. டிவி தினகரன் போய் சந்திச்சார்ல, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ரொம்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்றேன், நீங்க சொல்லிருவீங்க பாருங்க, விஷயம் வந்துரும். அப்படியே ஓகே ஓகே. திரு டிடிவி தினகரனை போய் சந்திச்சார்ல, அவர் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டார். ஆமாதானே? அவரை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தலைவரா இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவரு செய்யணும், இல்லைன்னா அவர் ஒரு குழு உருவாக்கணும், இல்லைன்னா யாரனா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் திரு டிடிவி போயிட்டு அண்ணாமலையை பாருன்னு நயினார் சொன்னாரா? ஆமா. இல்ல, அப்படி அவர் சொல்லவே இல்லை எந்த இடத்துலயுமே. அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில மாதேஷ் முன்னாடி உட்கார்ந்தா சொல்லுவாங்களா சார்? தனிப்பட்ட முறையில அவங்க ரெண்டு பேரும் போய் சந்திச்சுட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டேன்னா நீங்க என்ன இப்ப நீங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல, திரு நயினார் நடுவுல எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டு தலைவர்கள் நடுவுல என்ன நடக்குதுன்ட்டு மாதேஷ்க்கு இப்படி இல்ல சார். டிடிவியை போய் சந்தித்தது அவர் தனிப்பட்ட நட்பு ரீதியா போய் சந்திச்சிருக்காருன்னு திரு நயினார். அதேதான் அண்ணாமலை அண்ணனும் சொல்றாரு. தனிப்பட்ட நட்பு ரீதியில நான் போய் சந்திச்சிருக்கேன்,
நான் வலியுறுத்தி இருக்கேன், வாங்க கூட்டணிக்கு வாங்கன்ட்டு. இல்ல அந்த வலியுறுத்தலுடைய கடமையை இவர் எடுத்துக்கிறாரு. ஒரு தொண்டனா பண்ணலாம். இல்ல அது எப்படி ஒரு தொண்டனும் போய் அப்படி பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் பண்ணலாம். தலைமையின் முடிவு என்னன்னு கேளுங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சார், ஏன் நான் சொல்றது கேளுங்க. சொல்லாம நீங்களே இதெல்லாம் ஆபரேட் பண்ண முடியும். சொல்றத கேளுங்க பாஸ் ஒரு நிமிஷம். மாதேஷ் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இல்ல நான் இல்ல அண்ணாமலை ஆரம்பிக்கிறேன். சொல்றது கேளுங்க. மாதேஷ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கட்சி. இல்ல நான் அப்படி எல்லாம் எதுவும் சொல்றேங்க. ஒரு பேச்சு வார்த்தை கூட ஏன் பயப்படுறீங்க கட்சின்னு ஒண்ணு? இப்படியா திமுக நீங்க பயப்படுவீங்க? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அண்ணாமலை மாதிரி தைரியமா இருங்க அப்படி. ஆமா, நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு மாதேஷ் கிட்ட, மாதேஷ் நீங்க வாங்க நம்ம கட்சிக்கு வாங்க, நம்ம இதுக்கு வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, நல்லது நடக்கும் நான் சொல்லலாம்ல. நான் மாநில தலைவர்கிட்ட. இல்ல நீங்க சொல்றது இன்னொரு முறை சொல்லுங்க. நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்க போறீங்க. இல்ல அதுவே அண்ணாமலைக்கு பொருந்தாது. எதுக்கு பொருந்தும்? டிடிவி கிட்ட நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு, நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வந்திருப்பாரோ? அதான் சொல்றேன்ல, இங்க பல பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் பிரச்சனையே. பல பேருக்கு இங்க பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதனால எதையாவது ஒண்ணு வளரிட்டு இருக்கிறாங்க. அது போய் மாதேஷ் வளரலாமா? மாதேஷ் வந்து நீங்க வந்து நான் உங்களை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கட்சி ஆரம்பிக்கிற சூழ்நிலையா இருக்கு தமிழ்நாட்டுல. இல்லைங்க, அண்ணாமலை அவருக்கு படிச்சவங்க இல்ல சார். நான் வந்து இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்தை வந்து நான் தலைவரா ஏத்துக்கிட்டேன், அவர் என்னோட குரு அப்படின்னு எல்லாம் அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகாக பிஜேபி தலைவரான பிறகாக, அவர் பிஜேபியுடைய காரியகர்த்தா ஆன பிறகாக அவருக்கு எல்லாமுமே மோடி தான், அவர் அப்படிதான் பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு திடீர்னு ரஜினிகாந்தை நான் சந்தித்தேன், அடிக்கடி வாரம் ஒரு முறை சந்திச்சுட்டு இருக்கேன்றாரு. இப்ப என்னுடைய குருநாதர் அவரு, என்னுடைய அரசியல் எனக்கு ஒரு தலைவர் அவரு அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை எதுவும் இருந்திருக்கு? அவரு ரஜினி சாரை வந்து அட்ரஸ் பண்ணதை நீங்க ட்வீட்ஸ் எல்லாம் பாருங்க. பிறந்த நாளுக்கு எல்லாம் ட்வீட் போட்டுப்பாரு, தலைவர் தான் போட்டு. அது தலைவர்ன்றது சினிமா இதெல்லாம் இப்ப மட்டும் என்ன, இப்ப மட்டும் இது ஏதோ புதுசா இருக்குது சார். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஒரு இல்ல சார், எது பேசுறாலும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு புதுசா இருக்கு புதுசா இருக்குன்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல. பிஜேபியில இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டாவையும் வந்து டாக் ஆஃப் த டவுனாவும் இருக்கிறாங்கன்னா ரொம்ப பெருமை தான். இல்ல அவர் எது பேசினாலும் அது இப்படி இருக்கே, அது இப்படி இருக்கே. நான் சொல்றேன் இல்லங்க அண்ணன் நயனார் அவர்களே சொல்லியிருப்பாங்க அப்படின்றேன். சொல்லலையே, ஏங்க சொல்லலையே அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னாரா? அவர் சொல்லலன்ட்டு அப்படி சொல்லல சார். இவர் அபிஷியலா தான் போனாரான்றது தெரியல. அபிஷியலே தேவையில்லைங்க. எதுக்குங்க அபிஷியல் சார்? போன வாரம் வரைக்கும் நானும் அன்புமணி ஒரு நிமிஷம் இருங்க, நானும் அன்புமணி ஃப்ரெண்டுங்க. எனக்கு டின்னர் கூப்பிடுறேன், நான் வீட்டுக்கு போறேன். சரி, இது என்ன அபிஷியல் இருக்கு? நான் போக கூடாதா? இல்ல, போன வாரம் வரைக்கும் திரு நயனார் நான் கேட்டதுக்கு பதில் மாதேஷ் கிட்ட இருந்து வரல. நான் பொறுமையா நான் கேட்டதுக்கு மாதேஷ் கிட்ட வரல. போலாம் அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில. சீமான் என்ன கூப்பிடுறாரு, எனக்கு ஃப்ரெண்டுங்க சீமான். நான் போறேங்க வீட்டுக்கு, எனக்கு டின்னர் கூப்பிடுறாரு, நான் போக கூடாதா? சரி சாப்பிடுங்க. கேக்குறது சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன், சாப்பிடல, நான் போகணுமா போக கூடாதா? போலாம். இது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இல்ல, ஆனா இவர் போய் அலைன்ஸ் விஷயத்தை பேசுறாரு, மறுபடியும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க அதை பத்தி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களுக்கு இல்லாத பிரச்சனை சார். முடிவெடுக்க வேண்டியது யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல என்னன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. யாரோ உங்களை கேட்க சொன்னாங்களா அந்த மாதிரி கேள்வி? நான் அப்படி இல்ல, யாரோ கேட்க சொன்னாங்களா? அப்படி எதுக்கு வரீங்க? நான் கேக்குறேன் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. போன வாரம் வந்து திரு டிடிவி தினகரன் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, திரு நயனார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீஷியா, ஆணவம் தலைக்கேறி இருக்கிறது, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு உங்க மாநில தலைவரை. சரி, அப்படி ஒரு தலைவரை திரு அண்ணாமலை போய் பார்க்கிறாருன்றது இது என்ன? போன வாட்டி ஸ்டேட்மெண்ட் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன கொடுத்தாங்க? நீங்க ரொம்ப உங்களுக்கு தான் செலக்டிவ் அம்னீஷியா, அதான் அவர் பேசுறாரு கரெக்டுங்க. அதுக்கப்புறம் நயனார் அண்ணன் பேசுற ஸ்டேட்மெண்ட் ஏன் பேச மாட்டேன்றீங்க? என்ன ஸ்டேட்மெண்ட்? எல்லாம் வரணும், யோசிக்கணும், நம்ம எல்லாரும் ஒரு காமன் எனிமி டிஎம்கே. பேசினாரா? பேசல. உங்க தலைவரை இப்ப பாருங்க, இப்ப நீங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா நீங்க ஷிஃப்ட் அடிக்கிறீங்க பாருங்க. ஷிஃப்ட் இல்ல சார், இந்த என்ன சொல்வாங்க, மான் கராத்தே விமர்சனம் பண்ணவர விஜய் அண்ணாமலை போய் பார்க்கறாரு. விஜய் படத்துல இந்த மான் கராத்தே சொல்லுவாங்கல்ல, இங்க ஒரு ஜம்ப் அடிச்சு அங்க போவாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் நயனார் அண்ணன் என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு நீங்க பார்க்கணும். அவர் ஒரு வெல்கம் மூவ் எடுக்கிறாரு. இல்ல என்னதான் இருந்தாலும் எங்க தலைவரை பத்தி பேசியிருக்காரு, அது வந்து அது சரியான பொருள் படாதுங்க, அது அண்ணா அப்படி பேசக்கூடாது. டிடிவி ஒரு முறை கூட திரு அண்ணாமலை என்ன எப்படியாவது திமுக ஆட்சிக்கு வரணும், என்ன இல்ல அதுக்காக உழைக்கணும். நீங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க மாதேஷ். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுடுவாரா? இவர் என்ன பண்றாரு, இவர் எப்படி பண்றாரு, நீங்க எப்படி போய் பார்க்கலாம்? எனக்கு புரியலையே. எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு டவுட்டே வருது. நீங்க ஏதோ நேஷனல் பிரசிடென்டா பிஜேபிக்கு? இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க எங்களை, புரியலையே. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா நாங்க யாரையும் பார்க்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது போல இருக்கே. நீங்க சொல்லுங்களேன். இல்ல சார், பேசாம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனா அண்ணாமலையான்ற சந்தேகம் கூட இருக்கு சார். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா மாதேஷ்? கேட்கலாமா நீங்க?
இல்ல அவர்தான் எல்லாம் நயினார் அண்ணனை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி அப்படி இல்ல கேக்குறீங்க பாத்தீங்களா? நயினார் அவர்களை எவ்வளவு பெரிய ஒரு நானே மூத்த- 2 முறை பார்த்து ஒரு மூத்த வாழ்த்து தலைவர். ஆமா மூத்த தலைவர் நீங்க வந்து அரசியல்ல இது மாதிரி கேட்கலாம். அவர் எடுக்க வேண்டிய இதுக்கு முடிவை பேர் திரு பிரச்சனை. அண்ணாமலை ஒரு எடுக்கிறாரா ரெப்யூட்டட் ஜர்னலிஸ்ட் இந்த கேள்வி சார்? கேட்கவே இல்ல சார், திரு நயினார் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்யறாரு. இங்க நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு. நாங்க அரசியல் செய்யறோம், அதனால அது கரெக்டா செய்வோம். திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வோம். எனக்கு அது தெரிஞ்சு அண்ணன் இல்ல சார், நயினார் அவர்களும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் மற்ற எல்லாரும் சேர்ந்து பர்ஃபெக்டா ஸ்கெட்ச் போட்டு இந்த டிஎம்கேவை காலி பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. இல்ல சார், இனிமேல் அண்ணன் பாத்துப்பாரு எல்லாத்தையும். நயினார் அண்ணன் பாத்துப்பாரு. நான் அவர் வழியில போறேன். அவரும் அவர் வழியில தாங்க போயிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சொல்றேன். திருப்பி உங்களுக்கு இல்ல உங்களுக்கு ஏன் கை இப்படி உடைச்சிக்கிறீங்க? இல்ல சார், ஏதோ பிரச்சனை இல்ல உங்களுக்கு. சார், அவர் எடப்பாடியை பார்க்க போறாரு சேலத்துல. நான் அவர் actually எடப்பாடியை பார்க்க போறாரு மாதேஷ்க்கு சேலத்துல. வந்து மாதேஷ்க்கு ஏன் இன்டர்வியூ கொடுத்தேன் தெரியுமா? இந்த நெரேட்டிவை நீங்க 15 நாளா செட் பண்ணிட்டு நான் செட் இருக்கீங்க. பண்ணல. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ். நான் நீங்க சந்திரமுகி மாதிரி நீங்க மாறுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நான் வந்து கிளியரா சொல்றேன். அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் படைத்தவர் அண்ணாமலை அவர்கள் கிடையாது. அவருக்கு தேசம் முக்கியம், இந்த நாடு முக்கியம், இந்த கட்சி முக்கியம், இந்த தலைவர் முக்கியம். அவ்வளவுதான். வெரி டிசிப்ளைன்டு காரியகர்த்தா. நீங்க எடுத்துக்கோங்க. 12 மணிக்கு வந்தாருன்னா ஒரு டெங்கு ஃபீவர், முடியல அவரால். அன்னைக்கு நிக்க கூட முடியல அவரால். அன்னைக்கு வர்றாரு, அவர் செஷனை முடிக்கிறாரு, முடிச்சு கிளம்பலான் இருந்தவரை ஈவினிங் வரைக்கும் இருக்கிறார். 4-5 மணி வரைக்கும் இருந்து எல்லாரும் அனுப்பி விட்டுட்டு போறாரு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? இல்ல 2 விஷயம் கேக்குறேன். அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா, அப்படி ஒரு நிமிஷம், அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா மாதேஷ் அவர் வந்திருப்பாரா? இல்ல கட்சி நிகழ்வுகள்லயோ அவர் பேசியிருப்பாரா? நான் சொல்லிடுறேன், கேள்வியா கேட்டனா கரெக்டா இருக்கு. கட்சி நிகழ்வுகள்லயோ எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்கணும்னு அவர் சொல்ற வார்த்தையோ இது எல்லாமே உளமாற உண்மையா சொல்ற மாதிரி தெரியல, ஒப்புக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அது என்ன கடமைக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் அந்த இடத்துக்கு ஃபீல் பண்றாரு. அப்ப ஐயா அண்ணன் திருமா அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து முதல்வர் ஆக்குறேன் திருப்பி இப்படின்னு சொல்றது வந்து ஒப்புக்கு சொல்ற மாதிரி இல்ல. அது அப்படி தெரியல, நடிக்கிற மாதிரி தெரியல. அது அன்னைக்கு மேடை வசீகரத்துக்காக சொல்ற மாதிரி தெரியல. மதிமுகனுடைய ஆனா அண்ணாமலை சொல்றது மட்டும் அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் சமாதானம் படுத்துற மாதிரி இருக்கு. வைகோ சொன்னது எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் இருக்கும் வரைக்கும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன், குடும்ப தலைவர் மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? அப்ப அவர் என்ன எடுத்துக்கிறீங்க நீங்க? இல்ல அங்கெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இல்ல அந்த வார்த்தையில ஒரு உண்மை தெரியுது. மாதேஷ் வந்து சந்திரமுகியாவே மாறிட்டாருன்றதுக்கு எப்படி தெரியுது பாருங்க சார். ஜூம் பண்ணி காட்டுங்க சார். அதுல ஒரு உண்மை தெரியுது, உளமாற இருக்கிற மாதிரி. இது ஏதோ கடமைக்கு சொல்ற மாதிரி, அந்த நேரத்துக்கு அவர் வண்டியை ஓட்டுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு உண்மை தெரியல. இதுல ஏதோ அவர் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கு. ரஜினிகாந்தே மாட்டீங்க நீங்க, அப்படியே மனதை ரீட் பண்றீங்க. இல்ல அண்ணாமலை மனதை தான் ரீட் பண்ண முடியாம தவிக்கிறோம் சார். இது என்ன படம்? சந்திரமுகி படம் தானே, மனசை ரீட் பண்ணுவார். இல்ல அண்ணாமலை மனதை தான் ரீட் பண்ண முடியாம தவிக்கிறோம். நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு மேல எவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல முடியும்? புரியல. சில இப்ப நிறைய ட்விட்டர்ல நிறைய போடுறாங்கல்ல, அதுல அவரே என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. பிரதர் இவங்க யாரு? இதுக்கு ஒரே பதில் தானே சார், ஒரே சிம்பிள் ஒரே பதில் தானே. ஒரே ஒரு பிரஸ் மீட்லயோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பதிவுலயோ ஒண்ணு, நான் பிஜேபியில் தான் இருப்பேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு தேவையில்லாத விவாதத்துக்கு? இதெல்லாம் கண்டுக்காதீங்க யாருமே அப்படின்னு சொல்லுமா? ஒரு முறை கூட சொல்லியிருக்காரு. நீங்க எடுக்கல, நீங்க பாக்கல. இங்கிலீஷ்ல பதிவு இருக்கா? இங்கிலீஷ்ல பேசினா புரியலன்னா நான் என்ன சார்? இது என்ன இது? இங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில இந்தியா டுடே கான்க்ளேவ்ல எதுலயே சொல்லியிருக்கிறாரு, ஒன் பார்ட்டி ஒன் ஐடியாலஜி, லெட்ஸ் கோ ஃபார் லைஃப் லாங், திஸ் ஹவ் வி ஹேவ் டு பி. சில வருத்தங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் we should go along with the party. வருத்தங்கள் இருக்கு, அதான் மீனிங். அதான் நீங்க சொல்றது. அவருக்கு சொல்லலைங்க, அது யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ரஸ் பண்றாரு. அவருக்கு அவரே சொல்லிக்கிற மாதிரி தானே இதெல்லாம். நீங்க என்னவோ எடுத்துக்க மாதிரி. நான் இதுக்கு மேல என்ன சொல்றது? வருத்தத்தை போக்குங்க சார். மேல இருந்து டெல்லியில இருந்து எதையாவது அவர் வருத்தத்தை போக்கிட்டு எதையாவது சரி பண்ணும். அவர் வருத்தத்துல இல்லைங்க, அவருக்கு என்ன கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு என்னன்றது எங்களுக்கும் தெரியும். அது வெளிப்படையா நாங்க சொல்ற இடத்துல நாங்க இல்ல. இப்ப ஏன் அது நீங்க கம்பல் பண்ணி என் வாயில இருந்து வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், உண்மை வரணும் சார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்ட்டின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும் சார். வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். டிடிவி எடப்பாடியை முதல்வரே ஆக்க கூடாதுன்றாரு அவரு. அவர் துரோகின்றாரு. அவர் முதல்வர் வேட்பாளர் வந்து தூக்குங்கன்றாரு. அவரை போய் அண்ணாமலை பாத்துட்டு வராருன்னா இது எப்படி சார்? அமைதியா இருங்க. இல்ல சார், இது எப்படி இருக்கு தெரியுமா? 2 பேர் சண்டை போட்டு இருக்கும்போது நடுவுல பூந்து சார்ட் அவுட் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னும் பஞ்சாயத்து பண்ணி டெல்லி இன்னும் தள்ளி வைக்கிற மாதிரி ஏன் இந்த வேலையை பாக்குறீங்க? எனக்கு டிடிவியும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. ஒரு டிடிவி தினகரன் அண்ணன் டிடிவி அவர்கள் மிக ஒரு என்ன கூட நல்லா பழகுவார், நல்ல அன்பானவர்.
எனக்கு வந்து நீங்க கொஞ்சம் நீங்க எப்படி பண்றீங்க பாருங்க, பண்ணுங்க, சேர்த்து விடுங்க. நீங்க எப்படி பண்றீங்க பாத்தீங்களா? நீங்க சார் இது சண்டையை மூட்டி இது சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல சார். இது அவர் பாருங்க, நீங்களே சொல்லிட்டீங்க சமாதானம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் இந்த வேலையை நீங்க ஒரு வாட்டி கூட திமுக பண்ண மாட்டேன்றீங்க. போய் திருமாவை பிரிச்சு விடுங்க, வைகோவை பிரிச்சு விடுங்க, காங்கிரஸை பிரிச்சு விடுங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்த டைவர்ஸ் வேலையை எங்களுக்கே பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அட்வொகேட்ல கூட முடியாத வேலைக்காகாதுன்றார் சார். அட்வொகேட்ல கூட சில பேர் ரெப்யூட்டட் அட்வொகேட்ஸ் இந்த டைவர்ஸ் இதை எடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் எடுக்கிறீங்க பாஸ்? விடுங்களேன், நாங்கெல்லாம் ஒண்ணு சேரும். நீங்க அவசரம் இபிஎஸ்க்கு பிடிக்காதவங்க எல்லாம் திரு அண்ணாமலை போய் பாக்குறதும் அவங்களை எல்லாம் நான் சேர்க்கறேன்னு சொல்றதும் இதெல்லாம் அவருக்கு வருத்தமா இருக்காது? ஒரு நிமிஷம் புரிஞ்சு. அவர் உங்களுக்கு 24 வேணான்னு சொன்ன மாதிரி இப்ப சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குறது தான் எங்களுடைய வேலை. எங்களுக்கு அந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க டெல்லி. அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ்ல எல்லாரும் நம்ம ஒன்னாகி நம்ம ஜெயிக்கணுன்றது தான் எண்ணம். புரியுதுங்களா? நீங்க அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய மவுத் பீஸ் கிடையாது. நாங்க அவருடைய உள்ள கிடக்கை என்னன்றது எனக்கு சொல்றது கேளுங்க. ஆமாமா, உங்களுக்கு எல்லாம் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியும், அண்ணன் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் நீங்க வந்து அந்த சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் அப்படியே மைண்ட்லயே ரீட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரை முதலமைச்சர் ஆக்கணுன்றதான் இவ்வளவு தூரம் உழைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணலாம் இல்லையா? அவர் முதல்வர் ஆகக்கூடாதுன்றாரு டிடிவி. ஐய, திருப்பி அங்கே வரீங்க நீங்க. அவரு தாங்க சொன்னாரு இன்னைக்கு முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஸ்டாலினா தான் சொல்லணும். ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகக்கூடாது. ஸ்டாலின் ஆயிட்டாருன்னா தமிழ்நாடு வந்து காணாம போயிடும். பிளாட் போட்டு வித்துருவாங்க பாஸ். நீங்க கூட ஏதோ வீடு எல்லாம் இருக்குல்ல, அதை கூட வித்துருவாங்க, உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு ஓடி ஒரு அதுவே வாங்கிடுவாங்க உங்ககிட்ட இருந்து. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இந்த பிரிச்சு வைக்கக்கூடிய வேலையை நீங்க பண்ணாதீங்க. இது ஏன்னா நீங்க பண்றதுதான் நிறைய வியூஸ் வேற போய் தொலையுது. அதனால ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியா எங்க கட்சியில இந்த வரவங்களை போட்டு நீங்க போட்டு எப்படியோ லாக் பண்ணி அவங்களை வந்து ஏதோ பண்ணி விட்டுறீங்க. இல்ல, திரு ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் அரசியல் பார்வையாளர். அவர் திரு அண்ணாமலைக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் அவர் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அவர் என் பேட்டியில சொல்றாரு, இல்லைங்க டெல்லி வரைக்கும் ரிப்போர்ட் போயிடுச்சு. என்ன ரிப்போர்ட்? அவர் தனி கட்சி தொடங்க போறாரு. அவர் தனி கட்சி தொடங்குற மாதிரி உமாபாரதி மாதிரி இது மாதிரி எடியூரப்பா மாதிரி ஏதாவது போயிட போறாரு அப்படின்னு மோடி சொல்லி அமிச்சாராம் பிஎல் சந்தோஷ் கிட்ட. போய் நீங்க போய் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க, அவசரப்பட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி என் பேட்டியில சொன்னாரு. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை நான் கம்மியா எடை போடுற ஆள் கிடையாது. சரி, மிக திறமையான ஒரு மனிதர். அவரும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பக்காவா கொடுப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். வெரி ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட். பட் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் எதையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ அவர் எதிர்த்து சொன்னேன்னு நினச்சிக்கிங்களேன், இதை கட் பண்ணி அவருக்கு அனுப்புவீங்க. நீங்கள் இந்த வேலையை மாதேஷ் பண்ணுவீங்க. அண்ணே பார்த்தீங்களாண்ணே, அமர் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அவர் ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவரையே காலி பண்ணி விட்டுவீங்க நீங்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள், நான் கேட்குறேன், எங்கள் அலைன்ஸு பிரம்மாண்டமான அலைன்ஸு. இன்னும் சில கட்சிகள் திமுக கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் டைம் இருக்குது நமக்கு. 6 months 7 months இருக்குது. எல்லாமே செட்டில் டவுன் ஆகும். ஐ திங்க் இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதியில் ஜெயிப்பாங்க. இந்த என்டிஏ கூட்டணி 200 தொகுதியில். அமித்ஷா ஒரு மாநிலத்துக்கு போறாரு, ஒரு ஊருக்கு போறாருன்னா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் அவரு இங்கேயும் வேலையை முடிக்கலையே சார். அதெல்லாம் முடிச்சிட்டா உங்களுக்கு தெரியாது. இபிஎஸ் அவர்களை பார்த்து எப்படியோ ஒன்னு சேர்ந்துட்டீங்க. அமித்ஷா அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? அதனால இல்ல, எனக்கு அமித்ஷாவை பத்தி தெரியும். பல ஊர்ல பல வேலைகளை பண்ணவர். தமிழ்நாட்டுல வந்து ஆனா அவர் நினைக்கிறது நடக்கும். கவலையப்படாதீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்களும் நான் என்ன ஓடியா போயிட போறோம், இன்டர்வியூ கொடுக்க போறேன். அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் பண்ணிட்டீங்க, வந்து உறவு புதுப்பித்துக் கொண்டீர்கள், சரிங்களா? ஆனா யாரெல்லாம் அங்க இருக்கணும்னு நினைச்சீங்க? அமர் மோடி ஃபேனா அமித்ஷா ஃபேனா சொல்லுங்க பாப்போம். அமர் அமித்ஷா ஃபேன் தான். அப்படியா? ஆமா, எனக்கு அரசியல் பண்றவங்க ரொம்ப பிடிக்கும். சரி சார், அவர் எங்கேயோ போயிட்டாரு. நீங்க அமித்ஷா ஃபேனா இருங்க கண்டிப்பா. அதனால எனக்கு தெரியும் அவரை பத்தி. மத்த ஸ்டேட்லாம், அந்த ஸ்டேட்லாம் போனா மகாராஷ்டிரா அங்கலாம் போனா 7 மாசம் இருக்கு. என்ன உங்க பிரச்சனை? 7 months is there man. ஒட்டாது சார், ஒட்டாது. எல்லாரும் ஜெல்லாய் ஒரு மாதேஷ் ஃபெவிகால் யூஸ் பண்ணுவோம், ஒட்டிடுவோம், விடுங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒட்ட வச்சிடுவோம், விடுங்க. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. அன்சீட் டிஎம்கே, அடுத்த ஆட்சி டிஎம்கே இருக்காதுங்க. நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக நீங்க மாறுங்க. நான் பேசுறேன் அண்ணன் கிட்ட. அதனால நீங்க மாத்தி அங்க வந்துடலாம். நீங்க கவலையப்படாதீங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சார், அங்க ஒரு ஒற்றுமை தெரியுது. அந்த பக்கம் அலைன்ஸ் ஒரு ஒற்றுமை 2019 இருந்து ஒன்னாவே இருக்காங்க.
மீண்டும் திமுக தான் வரும்னு பல சர்வேக்களும் சொல்லுது. அங்க எப்படி மோடி வருவாரு மறுபடியும் அப்படின்ற மாதிரி. குருக்ஷேத்திர யுத்தத்துல 100 பேர் ஒன்னா இருந்து என்ன சாதிச்சாங்க? 5 பேர் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் எங்க கூட்டணி. ஜெயிச்சிருவோம். இங்க 5 பேரே இல்லையேப்பா. வந்து இன்னும் யுத்தமே ஆரம்பிக்கலையே சார். வார நீங்க பயங்கர வார இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வார வெயிட் பண்ணுங்கன்ற அதுக்குள்ள உங்களுக்கு இப்போதான் யுத்த காலத்துல வந்திருக்கிறோம். இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எதெல்லாம் என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? ஆனா அங்க வார் தொடங்கி அமித்ஷா அவர்களை நீங்க நம்புறீங்களா? யார? ஐயா அமித்ஷாவோட ஃபார்முலா மத்த இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது. இங்க அவருக்கு ஃபார்முலா ஒன்னும் என்ன கணக்கு போட்டாலும் தப்பாதான் வருது. அது ஏன்னா திமுக பார்வையில நீங்க பாக்குறதுனால அப்படி உங்களுக்கு தோணுது. பொதுமக்கள் பார்வையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா அமித்ஷா அவர்களுடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உறுதியா சொல்றேன், அவர் சொன்னதை செய்வார். சொல்றதை முடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரு. உறுதியாக அடுத்த ஆட்சி அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியின் ஆட்சி தான் தவிர வேற நீங்க நினைக்கக்கூடியது எதுவும் நடக்காது. ரொம்ப கிளியரா நான் சொல்லிட்டேன். ஏடிஎம்கே தான் அங்க முடிவு பண்ண போகுது. ஆமா தானே? நீங்க இல்ல பிஜேபி இல்ல. என்னது எல்லாமே அங்க அவர் தானே எல்லாமே அமித்ஷா அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இபிஎஸ் ஆமா அவரோட கன்சல்டேஷன்ல தான். கன்சல்டேஷன் இல்ல, என்டிஏனுடைய இங்க தலைமை இபிஎஸ் தான். ஆமா தானே? ஆமா ஆமா அதுல டவுட். அவர் எடுக்கிற முடிவு தான். இப்ப என்ன முடிவு தான்? என்ன முடிவு தானா? என்ன இப்ப உங்களுக்கு 5 சீட்டா 10 சீட்டா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது என்டிஏ, அது மேல பாஸ். அது எப்படி? அது அமித்ஷா அவர்கள் எடுக்கிறது தான். என்ன இப்படின்னா என்னப்பா வடபோச்சேட்டர் மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் என்கிட்ட இருந்து வராதுப்பா. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன கட்சியில இருந்து காலி பண்ற வேலையை நீங்க பண்ணாதீங்க. உங்களை நம்பி வந்து நான் உட்கார்ந்தேன்ல, என் பொறுப்புக்கு நீங்க உழ வைக்கிற வேலையை நீங்க பண்ணக்கூடாது. நீங்க இப்படி அடிக்கடி சொன்னீங்கன்னா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி பார்த்துட்டு நேரா வண்டியை விட்டு விஜய் பக்கத்துக்கு போயிடுவாரு. எங்க போவாரு? விஜய் எங்க பக்கம் தான் வருவாரு. விஜய் உங்க பக்கமா? ஆமா விஜய் ஏங்க உங்க கொள்கை எதிரிங்க. அவரு உங்களை கொள்கையே இல்லைங்க விஜய்க்கு. என்னங்க காமெடி? அப்படிப்பட்டவரை எதுக்கு நீங்க அவருக்காக வந்துருவாரு? எங்க சைடு வருவாருன்னா எங்களுக்காக தான் அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஓட்டு கஷ்டப்படுறாரா? ஓட்டு பிரிக்கிறது யாருடைய ஓட்டு பிரிக்க போறாரு? திமுக சொன்ன மாதிரி கரெக்டா பிஜேபியோட பீட்டிங் தான் போல. அவரு இல்ல நான் சொல்றது யாரோட ஓட்டு பிரிப்பார் சொல்லுங்க? திமுகனோட ஓட்டு தான் பிரிப்பாரு. கரெக்டா? சரி அது இருக்கட்டும். இல்ல நீங்கலாம் கடந்து போனா எப்படி? நீங்க தெரியாம போயிடுவீங்கல்ல. இப்ப விஜய் வந்ததனால நீங்கலாம் தெரியாம போயிட்டீங்கல்ல. என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல சார், ஒரு தெரியாம போனா என்ன? எங்க போறோம்? இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அதிக பேசு பொருளா பிஜேபி இருந்தது. இப்ப இருக்கு. எங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் காமெடி பண்றீங்க. சும்மா யூடியூப் எடுத்துன்னு ஓபன் பண்ணி பாருங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரா, அண்ணாமலை சுவிட்சர்லாந்து போயிட்டாரா, அண்ணாமலைக்கு அந்த பேங்க் இருக்கா, அண்ணாமலை 10,000 ஏக்கர் வாங்கிட்டாராம. காமெடி பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க இப்பெல்லாம் நாங்கள் இனிமேல் எங்க சொத்தெல்லாம் சொல்லிடணும் போல இருக்கு உங்களுக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு முன்னாடியே. ஏன்னா அடுத்தது வாங்கும் போது இல்ல அங்கிருந்து வாங்க இங்கிருந்து ஏதாவது சொல்லிடுவீங்க நீங்க. ஒரு இடத்துல போய் செல்ஃபி எடுத்து போனோம் போல இருக்குது, ஏன் சொத்துன்ட்டு. விஜய் உங்க பக்கம் தான் வரப்போறாரு. எங்களுக்காக உழைக்கிறார். உங்களுக்காக உழைக்கிறாரா? ஏங்க அதிமுக ஜெயிக்குங்க. இல்ல சார், என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். பாக்குற மக்களுக்கு புரியுங்க. சரி, திமுக ஓட்டு தான் வந்து அவர் பிரிக்க போறாரு. ரைட். அதனால திமுக வீக் ஆக போகுது. எங்களுடைய ஓட் பேங்க் அதிகமாக. உங்க ஓட்டெல்லாம் போகுது இல்ல. எங்க போகுது? திமுக வீக் ஆனா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு தான் அந்த ஓட்டு வரும். நாம தானே? நீங்க பாருங்க. இல்ல திமுக ஓட்டு பிரியுதுனா சார், நான் சொல்றது கேளுங்க. ரெட்டை இலைக்கு இருக்கிற மாதிரி ஓட்டு உதயசூரியனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெட்டை இலைக்கு ஒரு ஓட் பேங்க் உண்டு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். அது எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஓட் பேங்க். அதை சிறப்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்த ஓட் பேங்க் தாமரைக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க். அது விஜய் கிடையாது. யாரு வந்தாலும் அந்த ஓட் பேங்கை அசைக்க கூட முடியாது. இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்தாவே ஆல்ரெடி நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். போதாததுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. யாரெல்லாம் திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் இந்த கூட்டணிக்கு வருவாங்க. ஆனா பிஜேபி இருக்கிறதுனால வரமாட்டேன்றாங்களே. யாருங்க சொல்றாங்க? யார் சொன்னாங்க? பிஜேபியோட சேர்ந்தா நமக்கு இருக்கிறதும் போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல. சொன்னது யாரு? வெளியே எல்லாருமே அவங்க பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்குங்க, அதனால நம்ம போக கூடாது. யார் சொன்னது? மேல ஆட்சியில இருக்கிறது யாரு? அங்க நீங்க இருக்கீங்க. இங்க என்ன நீங்க தான் வந்து வடை சுட்டுட்டு இருக்க. நாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா தானே இங்க நல்லா இருக்கும் தமிழ்நாடுக்கு. இல்ல திமுக மாதிரி ஒப்பாரி தான் வைக்கணும் ஒரு வாட்டியும். எனக்கு அது கிடைக்கல அழு. தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டேன். டெய்லி தலைகுனிய வைக்கிறீங்க. என்ன விடமாட்டேன்? எல்லாத்துக்கும் தலைகுனிவு தான் தமிழ்நாட்டுக்கு. ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. 0 மார்க் ஸ்டாலினுக்கு. இதுல என்ன தலைகுனிய விட மாட்டேன்? மார்க் சார்? மோடிக்கு 100க்கு 100 சார். என்ன சார்
என்ன சார் 8 வருஷம் கழிச்சு தானே இப்போ நம்ம இன்னைக்கு போட்ட வரி எல்லாம் குறைச்சிருக்கோம். யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு நாட்டை எதிர்த்து நிக்குதுன்னா அது இந்தியாவை தான். இந்தியாவுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு எல்லாரும் பயப்படுது. நம்ம திரும்ப பேசுறோமா ட்ரம்பை எதிர்த்து? பேசாம என்ன பண்றோம்? பேசாம ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் பாக்கலையா? நீங்க பாக்கலையா பாஸ்? பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? போறாரு நம்ம மேல வரி பாக்குறது இல்லையா? வரி விதிக்கிறார் சார். என்ன பண்ற பாக்குறது இல்லையா நீங்க? நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன? நம்ம ட்ரம்ப் அவர்களே அமைதியா இருங்க அப்படின்னு மோடி ஒரு முறை பேச சொல்லுங்களா பார்க்கலாம். ஏன் அப்புறம் சொல்லுங்களேன், ஸ்டாலின் அவர்களே அமைதியா இருங்கன்னு சொல்லி இவரு பேச சொல்லுங்களேன். என்ன காமெடி பண்ணிருக்கீங்க? இந்த பஞ்சு டைலாக்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். இன்டர்நேஷனல் டிப்ளமசி இது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி பேச முடியாது. அவர் ட்ரம்ப் பேச சொல்லுங்க. ஆனா அவர் பேசுறாருல, நாங்களும் தான் பேசுறோம். இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்துறதே நான் தான்ன்றாருல. நீ சொல்லிக்கலாம். யாரு? நீ சொல்லிக்கலாம். ட்ரம்ப் சொல்றாரு நம்ம ஏங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது சொல்லி இருக்கோமே. சொல்லலையே. ட்ரம்பை எதிர்த்து நம்ம பேசவே இல்லையே. பிரஸ் ரிலீஸ பார்க்கலையா நீங்க? இதான் பிரச்சனை. அறிவாலயத்துல கொடுக்குற பிரஸ் ரிலீஸை மட்டும் பார்த்தா அந்த பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் அப்பப்போ பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து கொடுக்குற பிரஸ் ரிலீஸை பாருங்க. இப்ப நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ட்ரம்பை எதிர்த்து நம்ம பேச அது வேணா உங்களுக்கு முரசொலி மொழியில வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. அதை பாக்குறது இல்ல. அதான் பிரச்சனை. சைனா ரஷ்யாவோட நம்ம ஒரு 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 மீட்டிங்ல கலந்துக்கிறோம் அப்படின்னாவே உடனே வேகமா வந்து அவர் ஒரு டாரிஃப் ஒரு வரி விதிக்கிறாரு. அந்த மாதிரி நமக்கு மட்டுமா போட்டிருக்காரு டாரிஃப்? சைனாக்கு போட்டிருக்காரு, ரஷ்யாவுக்கு போட்டிருக்காரு, எல்லா கண்ட்ரிஸுக்கும் போட்டிருக்காரு டாரிஃப். அவருக்கு ஒரு பிரச்சனை போடுறாரு. இப்ப என்ன இங்க இருக்கிறவங்க யாரும் அழுதாங்களா? இங்க எல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம பாட்டு ஜம்மு இருப்போம். என்ன குறைஞ்சி போச்சு? இப்ப இந்திய நாட்டில் ஏதாவது வேலை வாய்ப்பு போயிடுச்சா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது பாதிப்பு யூஎஸ்க்கு தான் தவிர இந்தியன்ஸுக்கு கிடையாதுல்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாதிப்பு உங்களுக்கு தாங்க, எங்களுக்கு இல்லைன்னு மோடி சொல்லுவாரா? ட்ரம்புக்கு நான் சொல்றேன், எழுதிங்க. மாதேஷ் தான் ட்ரம்போட பேசுவாரு. நீங்க சொல்லுங்க ட்ரம்ப் கிட்ட, ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றேன் சொல்லுங்க, யாரு வேண்டான்னு சொன்னா. பாஸ் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நீங்க நம்ம கல நிறுவனத்தை புரிஞ்சுங்க. நம்ம வந்து இந்தியா இன்னைக்கு எங்கேயுமே தலைகுனிவு கிடையாது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. யாரும் வந்தாங்க. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்மள காங்கிரஸ் இருக்கும்போது ஒரு நாடா கூட நம்மளை கன்சிடர் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்மள. ஆனால் இன்னைக்கு நம்மள தான் எதிரி மாதிரி பார்க்குறான். ஏன்னா அந்த வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் வந்து பயப்படுறாங்க. எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யும். அதில் ஒரு இன்ச்சு கூட நம்ம எங்கேயும் இறங்கி போல. நீங்கள் என்ன டாரிஃப்னாலும் போடு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைகுனிவு நமக்கு வந்து வந்துடக்கூடாது, பிஜேபின்ற ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை சூழ்ந்து விடக்கூடாது இந்த ஆபத்துன்னு திமுக. பிஜேபி என்ன ஆபத்து? இப்ப மாதேஷ் அவர்களே என்ன நாங்க இப்ப நான் சொல்லல, சிஎம்ஓ டெப்டி சீஃப் மினிஸ்டர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் போய் டோர் டு டோர் கேம்பெயின் பண்றாங்க. முட்டாள்தனமா யார் வேணாலும் பேசலாம். டோர் டு டோர் கேம்பெயின். மாதேஷ் அறிவு இருக்குல்ல? இல்ல நம்புறாங்களே அந்த மக்கள், ஓட்டு போடலையே உங்களுக்கு. மாதேஷ் நம்புறீங்க? உங்களுக்கு ஓட்டு மாதேஷ் நம்புறீங்களா? அத மக்கள்ல ஒருத்தர் மக்கள் மாதேஷ் தானே. நானும் மக்கள் தான் சார். நான் கேக்குறேன், நான் என்ன இப்ப நான் ஆனா பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்க. மாதேஷ் நம்புறாங்க. நான் பேச பிஜேபி வேண்டான்னு ஓட்டு போடுறாங்க. 11% எங்களுக்கு யார் போட்டுருக்காங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வரைக்கிறாங்களா? எம்பிஸா போனாங்களா? எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்காம 15 இடத்துல 2வது இடம் வந்திருக்கும் எம்பி எலெக்ஷன்ல. ஓட்டு போட்டவங்களாம் யாரு? இல்ல கடைசியா வெற்றி யாரு? காசு கொடுக்கல சார். நாங்க காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு அதுல என்ன ஒரு தான் நீங்க வந்து நான் தான் இதுல என்ன இருக்கு? நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லி சரி. இப்ப மட்டும் என்ன காசு கொடுக்காம மாதேஷ் கிட்ட இல்ல இப்ப மட்டும் உங்களால வந்து ஜெயிச்சிர முடியும்னு 26ல மாதேஷ்க்கு ஆன்சர் இல்லன்றதுனால இல்ல இப்ப 26ல மட்டும் என்ன பண்ணீங்க? இப்படி எல்லாம் நீங்க ஷிஃப்ட் அடிப்பீங்க. இல்ல ஷிஃப்ட் இல்ல சார். இன்னைக்கு டிஜிட்டல் ஜர்னலிசம்லயே நீங்க நம்பர் 1 நம்பர் 2ல இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணு, ரங்கராஜ் பாண்டே அண்ணா வந்து நம்பர் 1னா நீங்க நம்பர் 2ல இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் அடிக்கலாம் நல்லா தெரியும். இல்ல சார் இப்ப 26ல மட்டும் எப்படி பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி என்ன துரோகத்தை தமிழ்நாடுக்கு செஞ்சிச்சு? ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றீங்கல்ல, நான் கேட்ட அததான் அவங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதான் திமுக சொல்ற அலிகேஷனே இல்ல நான் கேட்ட திமுகலாம் விடுங்க. மாதேஷ் சொல்லுங்க. இல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சார் நான் கேட்ட கேள்வி, அந்த மாநிலத்துக்கு அதிக நிதியை கொடுக்குறீங்க, அதிக ஜிஎஸ்டி பணத்தை அங்க வருவாயா கேளுங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். நான் சொல்றது என்ன மாதேஷ் சொல்லுங்க. ஜிஎஸ்டி ஐடி எல்லாம் விடுங்க. பிஜேபி என்ன துரோகத்தை தமிழ்நாடுக்கு செஞ்சுட்டோன்றதுனால எங்களை வட இந்தியா கட்சி எங்க வந்து துரோகிங் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க நாங்க என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏங்க எந்த பிரதமராவது இதுக்கு முன்னாடி இது இண்டிபெண்டன்ஸ் வந்த போத்துல, ஃப்ரீடம் வந்த போத்துல இருந்துங்க 1947ல இருந்துங்க இப்போ வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ்ல தமிழ்ல பேசியிருக்காங்க?
கரெக்டா? ஆனாலும் தமிழக மக்கள் உளமாற இங்க வந்து சில விஷயங்களை என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பேச விட மாட்டேன்றீங்க. நாங்க என்ன தவறு பண்ணிட்டோம் சொல்லுங்க சார்? எய்ம்ஸ் மதுரையில் போய் வீடியோ எடுத்து போடுங்க சார், எப்படி வந்துட்டு இருக்குன்ட்டு. இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துருக்காரு பிரதமர். ஹெலிபேடோட இந்தியாவில் அந்த மாதிரி எய்ம்ஸ் எங்கேயும் கிடையாது, மதுரையில் வந்துட்டு இருக்கு சார். இந்தியாவில் 70 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க சார். அதிகமான மெடிக்கல் காலேஜ் யாருக்கு சார் கொடுத்தது? 13 மெடிக்கல் காலேஜ். 14 16. சரி, ஃபர்ஸ்ட் 13, ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் 13. எவ்வளோ சார்? 15 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது எந்த ஸ்டேட்டுக்கு சார்? தமிழ்நாடு. ஏன் சார் வாய்ஸ் கம்மியாக இது மட்டும் கேட்கக்கூடாதா மக்களுக்கு? தமிழ்நாடு. கரெக்டா சார்? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் இப்போ கொடுத்தாங்கல்ல, அதிகமாக எந்த ஸ்டேட்டுக்கு சார் கொடுத்தாங்க? பிரதமர் தானே கொடுத்தாரு. யாருக்கு சார் கொடுத்தாங்க? யாருக்கு கொடுத்தாங்க சார்? ஆனா மக்கள் உங்களுக்கு வெற்றியை பரிசா கொடுக்க மாட்டேன்றாங்களே சார். வெற்றி தோல்வி அதை விடுங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சார். நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுக்கு வெற்றி ஆனாலுமே இல்ல சார். சார் நீங்க இந்த ஒரு ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க சார். உண்மைதான் சார், நீங்க தான் கொடுத்தீங்க. எந்த ஸ்டேட் கொடுத்தோம்? தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாடு. காசி தமிழ் சங்கம் யார் சார் நடத்துனது? மோடி தான் நடத்தினார். வந்தே பாரத் அதிகமான ட்ரெயின் எந்த தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டுக்கு சார் கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு. ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், அதிகமான ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டுக்கு சார் கொடுக்குறாங்க? தமிழ்நாடுக்கு. அதிகமான ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேஷன் ஒர்க் எந்த ஸ்டேட்டுக்கு சார் பண்ணியிருக்காங்க? தமிழ்நாடு. இதெல்லாம் இங்க 39 எம்பிஸ் இருக்காங்க, அங்க கேட்டு எல்லாம் வாங்குறாங்கல்ல. ஒப்பாரி வைக்கிறது தவிர ஒன்றும் கிடையாது. ஜீரோ, யூஸ்லெஸ். எது இருக்குன்னா திமுக எம்பிஸ் தான். ஷோமி ஒன், ஏதாவது ஒரு நான் இது பண்ணிருக்கேன்னு சொல்லி திமுக எம்பியை சொல்ல சொல்லுங்க. அந்த போய் ஒப்பாரி வைக்கிறது தவிர, ராகுல் காந்திக்கு சிங்சா அடிக்கிறது தவிர இந்த எம்பிங்களுக்கு வேற என்ன? இல்ல, அந்த 39 எம்பிக்கள் நாளைக்கு பார்லிமெண்ட்டை முடக்கிடுவாங்கன்றதுனால தான் நம்ம இதெல்லாம் செய்யறோமே. இல்லாம அதாவது இன்னொருத்தர் எடுத்த படத்துக்கு நான் தான் டைரக்டர்னு சொல்லிப்பாங்கல்ல, கேவலமான பொழப்பு இந்த பொழப்பு. அந்த பொழப்பு தான் இப்ப நீங்க சொல்றது. சரி சார், 26ல எப்படி ஜெயிக்க முடியும்? ஏற்கனவே நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்கன்றீங்க, அவங்க திமுக ஜெயிச்சிட்டாங்கன்றீங்க 24ல. இப்ப 26ல மட்டும் உங்களால மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார். மக்கள் இவங்க வெறுப்பு இருக்கு இவங்க மேல. திமுக மேல அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க சார். அந்த வாட்சினுடைய விலை எவ்வளவு சார்? இது 4000 ரூபாய். இந்த வாட்சினுடைய விலை ஒரு 25-30 ரூபாய் வச்சுப்போம் சார். இது என்ன அவங்க கட்டிருக்கக்கூடிய வாட்சினுடைய விலை எவ்வளவு சார் சொல்ல முடியுமா உங்களால? மார்க்கெட் ரேட்டு வாட்சால ஒரு பெரிய பஞ்சாயத்தே போச்சு நம்மளே சுத்தி. நீங்க சொல்லுங்க சார். சரி சரி சார், உங்களுக்கு 5 லட்சம் வச்சுப்போம். எங்களுது அது ஒரு காசு 5 லட்சம். எனக்கு ஆப்பிள் வாட்ச் 2 லட்சம் ரூபாய். நீங்க கட்டிருக்கக்கூடிய வாட்சினுடைய ரேட் என்ன சொல்லுங்க? 16 உதிரி பாகங்கள் 16 கோடி சார். 16 கோடி ஒரு வாட்ச். டிசைனா கட்டுறாங்க வாட்சுங்க. எத்தனை கோடி? ஏன் அப்ப வீட்டு காசு எங்கேன்னு சம்பாதிச்சிங்க நீங்க என்ன டாட்டாவா பிர்லாவா உங்க குடும்பம்? கேட்டா அதிகாரத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது, எல்லாரையும் மிரட்ட வேண்டியது. இனி அது முடியாதுல்ல. இனி நாங்க கூட்டணி பலத்துல இருக்கிறோம்ல. யாரு? நாங்க. எங்க கூட்டணி? என்ன எங்க அதிமுக யாரு? என்னங்க? ஏடிஎம்கே, பிஜேபி. ஆமா. எங்க ஐயா ஜிகே வாசன். அப்புறம் ஐஜேகே. ஐஜேகேவா? ஆமா. சரி. ஏசி சண்முகம் ஐயா, ஜான் பாண்டியன் அண்ணா. சரி. என்ன சரின்னு போயிட்டே இருக்கிறீங்களா? அவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு சீட் தானே கொடுக்க போறீங்க அவங்களுக்கு. 1 2 3 4 அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி இங்க இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? ஸ்டாலின் நம்பி யாரு போறாங்கன்னு நாங்க பாக்குறேன் இந்த வாட்டி. எல்லாம் 2 கம்யூனிஸ்ட் அங்க இருக்கு. ஆமா, கிழிச்சாங்க கம்யூனிஸ்ட். இதே தெருவுல தானேங்க, இதே தெருவுல பிஜேபி ஆபீஸ் இருக்கு, இதே தெருவுல கம்யூனிஸ்ட் இருக்கு. எதுக்கு ஒரு நாள் ஒரு போஸ்டர் பாத்திருக்கீங்களா கம்யூனிஸ்டுக்கு? நிறைய கொடிகள் நான் பாத்துறேன். நிறைய கொடிகள் அப்படியே நேரா கிழிச்சிட்டாங்க கொடி கட்டி. சும்மா இருங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க. கம்யூனிசம் ஒரு தத்துவம் சார். அது ஆமா. அப்புறம் பிஜேபி உடைமை சித்தாந்தம். அது ஃபெயிலியர் சார். ஆனா நம்ம கிட்ட அப்படி சார் ஃபெயிலியர் சார். இன்னைக்கு தீனதயாள் உபாத்யாயோட உலகத்திலே ஃபெயிலியர் சார். பார்த்தேன் நான் காலையில. சார் உலகத்திலே ஃபெயிலியர் சார். இல்ல சார், தீனதயாள் உபாத்யா இங்க யாருக்குமே தெரியாது சார். ஆனா மார்க்ஸ் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிஜேபி தெரியும்ல சார். பிஜேபி தெரியும்ல. மோடிஜி தெரியும்ல. மோடிஜி தெரியுமா தெரியாதா? தெரியும். 3 முறை பிரதமரா. வேற யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தத்துவம். தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் கொடுத்த தத்துவத்திலிருந்து வந்தவர் தான் மோடிஜி. அந்த தத்துவத்திலிருந்து வந்தவர் தான் அண்ணாமலை. அந்த தத்துவத்தில் வந்தவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள். அந்த தத்துவத்தை தான் அமர். உங்களை ஏத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? மாதேஷ் ஓட்டு போட்டா ஏத்துப்பாங்க. மாதேஷ் நீங்க ஓட்டு போடு. ஃபர்ஸ்ட் நான் உங்க ஏரியால நிக்கலான்னு நீங்க ஓட்டு போடுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன உங்க பிரச்சனை? நான் கட்டாயம் ஓட்டு போடுவேன். ஆமா, கட்டாயம் ஓட்டு போடுவேன். ஆமா, எனக்கு தான் போடணும் நீங்க ஓட்டு.
போடலன்னா வச்சு செஞ்சிருவோம். அதனால விஜய் ஒரு சைடு திமுகவை வந்து திமுகனுடைய ஓட்டு சதவீதத்தை ஒரு 20-22% குறைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். 22% வாங்கிடுவாருன்றீங்களா? இல்லங்க, குறைப்பாரு இம்பாக்ட்டுங்க. அது குறைக்கும் பொழுது ஏதோ அது உங்களுக்கு எங்க வர்ற மாதிரி எங்களுக்கு தாங்க வரும், வேற எங்க போகும்? எங்க வரும்? அவருக்கு வருங்க. பாதி பிரியம் பாஸ். என்ன காமெடி பண்றீங்க பிரிஞ்சா சார்? மைனாரிட்டிஸ ஏமாத்தி 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 நீங்க வந்து திமுக அவங்களோட ஒரு கஸ்டடியில வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சு. அவர் ஓட்டு பிரிச்சா உங்களுக்கு எப்படி லாபம்? யூஸ் பண்ற வேர்ட பாருங்க, கஸ்டடியில எப்படி லாபம் உங்களுக்கு வரும் சார்? அது எப்படி வெளிப்படையா நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? சொன்னா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு காலி பண்ணுவீங்க. ஸ்ட்ராட்டஜி? ஆமா, நான் தான் சொல்லிட்டேன் நீங்க திமுக கொள்கை பரப்பு செயலாளர்ன்ட்டு. நான் எப்படி உங்ககிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவேன்? அதனால அது உறுதியா எங்களுக்கு உறுதியா. தமிழ்நாட்டு மக்களின் கொள்கைகளை நான் பேசிட்டு இருக்கேன் சார். தமிழ்நாடு மக்கள் கொள்கைகள் நீங்க ஒரு நாளும் பேசுனது இல்ல மகேஷ். திமுகவுடைய கொள்கைகள் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதிலே சொல்லல. நிறைய இவ்வளவு பிஜேபி கொடுத்திருக்கு தமிழ்நாடுக்கு, இவ்வளவு பிரதமர் அதிக முறை ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கிறாரு பிரதமர் அப்படின்னா அது தமிழ்நாடுக்கு தான் வந்திருக்கிறாரு. அதிக திட்டங்கள் கொடுத்திருக்கிறாருன்னா அது தமிழ்நாடுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அதிக பணம் இப்போ மெட்ரோ ரயில்ல எனக்கு செகண்ட் ஃபேஸ்ல கட்டுறதுக்கு காசு இல்லை சார் அப்படின்னு ஸ்டாலின் சொன்ன உடனே 60,000 கோடி கொடுத்தது யாரு? பிரதமர் நரேந்திர. வட்டி இல்லாம. ஆனாலும் நிதி வரலன்றது பெரிய பிரச்சனையா இன்னைக்கு போய் மக்கள் கிட்ட சொல்றாங்க. ஏமாத்துறாங்க. பொய் சொல்லியே பழகினவங்க. டிவி மீடியா இருக்கு அவங்க கையில. சொல்லுங்க எத்தனை சேனல் இப்ப சொன்னா நீங்க போட மாட்டீங்க அந்த சேனல் பேரெல்லாம். இப்ப நான் சொன்னேன்னா இந்த முறை உங்களுக்கு இது எல்லாம் மீறி இது வெற்றியை வகை சூட முடியுமா சார்? நான் ஏன் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியாம இருந்தது? நான் என்னுடைய பணியை களத்தில் செஞ்சுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். என்னால் வர முடியல, வெளியில சுத்திக்கிட்டே இருக்கேன். மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. பிரதமர் மோடிக்கு என்னோட ஓட்டு. எடப்பாடிக்கு ஓட்டுன்னு கேளுங்க சார். மோடிக்கு ஓட்டுனா என்ன, எடப்பாடிக்கு ஓட்டுனா என்னங்க? எல்லாம் ஒண்ணுதாங்க. சரி, இலையும் தாமரையும் ஒண்ணுதாங்க. இலையும் தாமரையும் ஒண்ணு. ஆமாங்க, நீங்க தாங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க. இலை இல்லாம தாமரை இல்லை, தாமரை இல்லாம இலை இல்லை. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க திருப்பி திருப்பி இந்த டயலாக போட்டு குழப்பாதீங்க. சரி சார். நான் இந்த இன்டர்வியூல நான் சக்சஸ்ஃபுல்லா என்ன ஒரு விஷயம் என்ன நான் சொல்லிட்டேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா விதத்திலையும் நிறைய நன்மை தமிழகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறப்பான ஒரு ஆட்சியை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஆட்சி வரணும் தான் நான் விரும்புவேன். தவிர இந்த தீய சக்தி திமுக வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க.